ஹலோ கைஸ், வெல்கம் டு டே 6. கிட்டத்தட்ட இந்த கியூபை சால்வ் பண்ண வேண்டிய கடைசி ஸ்டெப்புக்கு நம்ம வந்துட்டோம். இதில் எப்படின்னா, இந்த இடத்துல உள்ள இது மட்டும் ஷஃபில் ஆகிருக்கும். அதாவது இந்த 3 கலர் மட்டும் மாறி இருந்திருக்கும். இப்போ இந்த இடம் சேர்ந்துருக்கேன்னா நான் அப்படி சொல்கிறேன். இந்த இடம் சில நேரம் சேராமே இருந்திருக்கலாம். இந்த 4 கலரும் மாறியும் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு என்ன வேணும்னு பாருங்கள். ரெட்டு, க்ரீனு, எல்லோ. அப்போ இது இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இது ஒரு ஃபார்முலா போட போகிறோம் நம்ம. அந்த ஃபார்முலா எப்படி அப்படிங்கிறது நம்ம இந்த 2 கலரை சேர்த்தோம்ல, அதே மாதிரி இந்த 2 இடத்தையும் ஷஃபில் பண்ணி சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சேரப்போகுது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் இந்த கலர். அப்படி இருந்தால் ஈஸியாக சேர்ந்துடும். ஓகே, இப்போ நான் இதில் பார்க்குறேன் பாருங்கள். இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னா இது சேராது. அதுவே நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெட் இதுவரை சேர்ந்துடும். இந்த 3 கலர் ஷஃபில் இருக்குன்னா ஈஸியாக சேர்த்துடலாம். ஓகே, இப்போ அந்த ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு இது லெஃப்ட் சைடில் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறனால லெஃப்ட்டை டவுன் பண்ணுறேன். கீழே பாட்டம், மறுபடியும் ரைட்டை டவுன் பண்ணுறேன். கீழே பாட்டம், மறுபடியும் லெஃப்ட்டை மேலே கொண்டு போயிட்டு இந்த சைடில் கொண்டு போயிட்டு மேலே எடுத்தாச்சு. ஓகே, இந்த பாருங்க சேர்ந்துருச்சா? ரெட்டு இங்கே வந்துருச்சு. ரெட்டு, எல்லோ, க்ரீன். இங்கே இருந்த கலர் அப்படியே இந்த இடத்துக்கு மாறி இருக்குது. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.